வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற தாவரம் காஃபி செடி. இந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் காஃபியா அரபிக்கா. இதனோட ஃபேமிலி ரூபியேசி. இந்த பிளான்ட் மிகவும் பெனிஃபிட்டானது. இதை ஷார்ட்டில் இதனோட உபயோகம் எல்லாமே சொல்லி இருக்கிறேன். இப்போ வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த பூ பூத்திருக்கு. முல்லைப்பூவை விடையிலும் நல்ல மனம் உள்ள பூவாக இந்த பூ இருக்குது. இந்த தாவரம் முழுவதும் அப்படியே இந்த லேடிஸுங்க ஹயரில் எப்படி அந்த கூந்தலில் எப்படி பூ வச்சுருக்கிறாங்களோ அதுபோல் இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கூந்தலில் எப்படி நம்ம வச்சுருக்குறோமோ அதுபோல் இந்த பூக்கள் கொத்து கொத்து கொத்தாக அழகாக இருக்குது. ரொம்ப மனமுடையதாக இருக்குது. அப்புறம் இந்த பூக்கள் ஏர் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பிளான்டாக இது இருக்குது. இந்த பூக்களில் இருக்கக்கூடிய மனம் ரொம்ப கமகமகமாக வீசக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பூவாக இந்த தாவரத்துக்கு பூக்கள் இருக்குது. இது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற அற்புத பரிசு அப்படின்னு தான் சொல்லலாம். பழங்கள் எல்லாமே இதில் நிரம்பி இருக்குது. அதுக்கு கூடால இந்த தாவரம் முழுவதுமே பூத்து குலுங்கி அழகு மிளறக்கூடிய தன்மையை பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல மனம். அப்படியே பறித்து நம்ம தலையில் வைக்கலாமா அப்படின்னு உள்ளது ஒரு இதில் இந்த நம்ம நினைவுகள் போகிறது. அப்புறம் இதனோட இலைகள், இதனுடைய தண்டு பகுதி, இதனுடைய வேர்கள் எல்லாமே மருத்துவ குணம் உடையதாகவும் இருக்கிறது. இந்த பிளான்டோட இலைகள் எதுக்கு உபயோகப்படுதுன்னா பச்சை இலையும் பூக்கள் காய்கள் இது காற்று சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் பாலிபினால்கள் மற்றும் குளோரோஜின் அப்படிங்கிற பொருட்கள் இருக்குது. இது ஒரு ஆசிட் தன்மையுடைய பொருட்கள். இது வளர்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடியது. growth and development. இதை என்ன செய்யுதுன்னா இவை தூண்டுவனவாக இந்த பூக்கள் அமைந்துள்ளன. அப்புறம் என்னென்னா நரம்பு தோல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நிவாரணியாக இதனுடைய இலைகள் அமைந்துள்ளன. அப்புறம் என்னென்னா இது இதனுடைய காய்கள் இலைகள் எல்லாமே நீரிழிவு நோய் அப்புறம் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை இது என்ன செய்யுதுன்னா தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை மருந்தாக இது பயன்படுகிறது. புற்றுநோயை குறைப்பதற்கும் இது பயன்படுகிறது. இதில் டைட்டால்மீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது புற்றுநோயை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த இலைகளை நம்ம காய்ச்சல் அப்புறம் இரத்த சோகை இதெல்லாம் இருக்கிறவங்க கஷாயமாக இந்த இலைகளை நம்ம பறித்து தயாரித்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்னா இந்த தாவரத்தோட பழம் கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. அப்புறம் இதனுடைய வேர்கள் இந்த தாவரத்தோட வேர்கள் என்ன ஆகுதுன்னா மலேரியா அப்படிங்கிற நோயை குணப்படுத்துவதற்கு உதவுகிறது. இதனுடைய அடிப்பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை இதை கட் பண்ணி நாங்கள் எடுத்துருக்குறோம். இதை கட் பண்ணி டீபாயாக உபயோகப்படுத்தலாம். இந்த ரவுண்டுலேருந்து அதுக்கு தண்டு பகுதி இதாக இருக்குல்ல, இந்த தண்டு பகுதியிலேருந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தேன்னா நிறைய வேர்கள் அப்படியே நல்ல ஸ்ட்ராங்காக பிடித்தமாக இருக்குது. இந்த வேர்கள் என்ன செய்யணும்னா